நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த அறிவோதயம் என்ற நாடகம் குடிப்பழக்கத்தின் தீமை வைத்து நடிகர் திலகம் நடித்த நாடகம். அறிவோதயம் நாடகத்தின் கதைக்கரு என்னவென்றால், சிவாஜி அவர்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். வேலைப்பளு காரணமாக தலைவலி மற்றும் கடுமையான மனச்சோர்வுக்கு ஆளாகிறார். அப்போது அதற்கு மருந்தாக மாடர்ன் பெண்ணான சரோஜாதேவி அவர்கள் சிவாஜிக்கு மதுவை பழக்கப்படுத்தி விடுகிறார். மது பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறார் சிவாஜி அவர்கள். இதை முற்றிலும் வெறுக்கிறார் தாயை இழந்த மகள் லட்சுமி. அதன் பிறகு சரோஜாதேவி தனது நண்பரான MRR வாசுவுடன் இணைந்து சிவாஜியின் சொத்துக்களை அபகரிக்க திட்டம் தீட்டுகிறார். மேலும் சிவாஜியின் மகள் லட்சுமியை விலைக்கு விற்றுவிடவும் திட்டம் போட்டு MRR வாசுவை வைத்து கடத்தி செல்ல சொல்கிறார். அப்போது நடந்த விபத்தில் MRR வாசு இறந்துவிட லட்சுமி தப்பித்து விடுகிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் முழுநேர போதை மயக்கத்தில் இருந்த சிவாஜிக்கு தெரியவில்லை. ஒரு நாள் குடிக்காமல் தெளிவாக இருக்கும் சிவாஜியை உயிர் தப்பிய மகள் லட்சுமி சந்தித்து நடந்த எல்லாவற்றுக்கும் காரணம் சரோஜாதேவி தான் அப்படின்ற உண்மையை சொல்றாங்க. சரோஜாதேவியிடம் சென்று, என் மகளை என்ன செய்தாய்? ஒரு தாய் போல் என் மகளை பார்த்து கொள்வாய் என்று நம்பிதானே உன்னிடம் ஒப்படைத்தேன் என்று கேட்கிறார். அப்போது நடந்த வாக்குவாதத்துல அருகில் இருந்த ஒரு மது பாட்டில் எடுத்து, நான் இனிமே மதுவே குடிக்க போவதில்லை, உன் உயிரை குடிக்க போகிறேன் என்று அந்த பாட்டிலால சரோஜாதேவியை குத்தி கொன்று விடுகிறார். அதோடு அந்த நாடகம் முடிவடைகிறது. அந்த நாடகத்தை பார்த்த காமராஜர் அவர்கள் மது விலக்குக்கு சிறந்த நாடகம் என்று நடிகர் திலகம், சரோஜாதேவி மற்றும் லட்சுமி ஆகியோரை பாராட்டினார். அதை தொடர்ந்து அந்த நாடகத்தை அருணோதயம் என்ற பெயரில் முக்தா சீனிவாசன் மற்றும் அவருடைய சகோதரர் முக்தா ராமசாமி ஆகியோர் திரைப்படமாக எடுத்து அந்த வருடமே வெளியிட்டனர். நாடகத்திற்கு திரைப்பட கதாபாத்திரங்களுக்கு பெரிய வித்தியாசங்கள் இருந்தாலும் அருணோதயம் படத்தின் மையக்கரு மது விலக்கு பற்றியதுதான். திரைப்படத்தில் தனது மைத்துனரான முத்துராமனை குடிப்பழக்கத்தில் இருந்து காப்பாற்ற சிவாஜி அவர்கள் மது பிரியரை போல் நடித்திருப்பார். அதே போல நாடகத்திற்கு நேர்மாறாக சிவாஜி மற்றும் சரோஜாதேவி கதாபாத்திரங்கள் திரைப்படத்துல காதலர்களாகவே காட்சிப்படுத்தப்பட்டார்கள். அருணோதயம் படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறாமல் போனதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், அந்த சமயத்துல தங்கைக்காக படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தது. அருணோதயம் மற்றும் தங்கைக்காக ஆகிய 2 திரைப்படங்களிலும் சிவாஜி மற்றும் லட்சுமி கதாபாத்திரங்கள் ஒரே மாதிரி அமைந்ததும் ஒரு காரணம் என்று ரசிகர்கள் கருதினார்கள். அருணோதயம் பட வெளியீட்டு விழாவில் சிவாஜி அவர்கள் அருணோதயம் திரைப்படம் வெற்றி பெறாததற்கு சொன்ன காரணம் அப்போது பேசு பொருளாக இருந்தது. அந்த விழாவில் சிவாஜி கணேசன் அவர்கள் முக்தா சீனிவாசன் அவர்களை பார்த்து, உன்னையும் உன் சகோதரர் முக்தா ராமசாமியையும் தவிர இந்த படத்தில் பணியாற்றிய முத்துராமன், கவிஞர் கண்ணதாசன், சோ ராமசாமி மற்றும் என்னையும் சேர்த்து அனைவரும் மது பழக்கம் உள்ளவர்கள். இப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து குடிப்பழக்கத்திற்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்த குடிக்காதீர்கள் என்று சொன்னால் யார் கேட்பார்கள் என்று வெளிப்படையாக நகைச்சுவையாக சிவாஜி அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியும் இருக்கு. அருணோதயம் திரைப்படத்துல அடுத்ததா இடம்பெற்றிருக்க சூப்பரான பாடல் தான் எங்கள் வீட்டு தங்க தேரில்ங்கிற பாடல். இந்த பாட்டை SP பாலசுப்ரமணியம் அவர்களும் P சுசீலா அவர்களும் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலுக்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் பாடல் வரிகள் எழுதியிருக்காங்க. அருணோதயம் படத்துல சிவாஜி ஏற்று நடித்த ராஜசேகர் கதாபாத்திரத்தின் தாக்கத்தால் முக்தா சீனிவாசன் மற்றும் முக்தா ராமசாமி ஆகியோர் தங்கள் அடுத்த படமான தவ புதல்வன் படத்தில் ராஜசேகர் என்ற கேரக்டர் பெயரை மாற்றி நிர்மல் என்ற பெயர் வைத்து அந்த கதாபாத்திரத்தை ஒரு மாடர்ன் இளைஞனாக கிளப் மியூசிக் டான்சராகவும் இரவு 6 மணிக்கு மேல் மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்ட இளைஞனாகவும் காட்டினார்கள். அதே போல சரோஜாதேவி ஏற்று நடித்த விமலா என்ற வில்லி கதாபாத்திரத்தை நடிகை CID சகுந்தலாவுக்கு கொடுத்தனர். அப்படி இருந்தும் அருணோதயம் படம் மற்றும் நாடகத்தில் சரோஜாதேவி நடித்த அந்த கேரக்டர்ல வேறு யாரையும் பொருத்தி பார்க்க முடியாது அப்படின்னு முக்தா சகோதரர்களும் நடிகர் திலகம் அவர்களும் பதிவு செய்திருந்தார்கள். அடுத்ததா அருணோதயம் திரைப்படத்துல முத்து பவளம் அப்படிங்கிற பாடல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பாடலை TM சவுந்தரராஜன் அவர்களும் P சுசீலா அவர்களும் இணைந்து சூப்பராகவே பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலுக்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் பாடல் வரிகள் இயற்றியிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ்,
இன்னைக்கு சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன் நிகழ்ச்சியில் அவருடைய திரைப்பயண வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்ற சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணேன். அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பாருங்க, உங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் பவானி. டாடா, பை.